செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தி 10 நாட்களில் பழுதடைந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி அமைத்தும் குழாயில் குடித்தண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவம், குழந்தைகள் வார்டு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவம் உட்பட 50 வார்டுகள் உள்ளன. தினமும் 3000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் 1500க்கும் அதிகமான உள்நோயாளிகளும் சிகிச்சை பெறுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டமின்றி காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தோரும் வருகின்றனர். நோயாளிகள் வசதிக்காக தனியார் நிறுவனம் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் கிடைத்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நோயாளிகள் மற்றும் உறவினர்களுக்கு உதவியாக இருந்தது. சில மாதங்களாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் பழுதடைந்து பயன்படாமல் உள்ளது. அதேபோல் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் செயல்படவில்லை. இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருவோர், நோயாளிகளின் உறவினர்கள் குடிநீர் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர். அச்சம் குடிநீர் தேவைக்காக சாலையை கடந்து தனியார் கடைகளில் காசு கொடுத்து குடிநீர் பாட்டில் வாங்குகின்றனர். சாலையை கடப்பதால் பொதுமக்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில், அரசு மருத்துவமனையில் அவசர தேவைக்கு குடிநீர் இல்லை. வெளியே சென்று கடையில் விலைக்கு வாங்குகிறோம். ஏழைகளுக்கு இந்த செலவு கஷ்டமாக உள்ளது என்று கூறுகின்றனர். சாலை எதிர்புறம் கடைக்கு செல்ல வாகனத்தில் அடிபட்டு விடுவோமோ என அச்சத்துடன் செல்கிறோம். மருத்துவமனையில் குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.